அந்த சம்பவத்துல இருந்த ஒரு ஆணே அங்க சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இந்த மாதிரி எங்க கூட வந்த அந்த பெண் அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு இப்ப இறந்து போனாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து அத்துமீறாங்கன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. அதை நாங்க கேட்க போகும்போது அவங்க வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த பார்ல இருந்து பவுன்சர் வெளியே அனுப்பிட்டாரு. வெளியே வந்தும் வேற ஆண்களுக்கு அது எப்படி ஒரு விஷயம் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பப்புக்கோ ரெஸ்டோபார்க்கோ வந்தாலே அவங்க தப்பான பொண்ணுங்க இல்லையா, அவங்க உள்ள வந்து அவங்க திருப்பி பார்த்தாலே அது வந்து வெல்கமிங் சைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த கண்ணோட்டத்துல ஏன் ஆண்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்? ஏன்னா எந்த இடமாக இருந்தாலும் பெண்களோட பெர்மிஷன் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்ல புல்லிங்னு சொல்லலாம், இல்ல ஸ்டாக்கிங்னு சொல்லலாம். அது எல்லாமே which amounts to இதே விளாத்திக்குளம் கேஸ்ல அகைன் பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடந்த ஒரு விஷயம். அது எவ்வளவு கொடூரத்தன்மையோட இருக்குன்ற விஷயத்தை லைக் கருத்தில் கொண்டுதான் அங்க டபுள் டெத் பெனால்டி அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சட்டம் கடுமையாக இல்லை அப்படின்னா இங்க கண்டிப்பாக இந்த டெத் பெனால்டி ஆனது டபுள் டெத் பெனால்டி ஆனது கொடுக்கப்பட்டிருக்காது இல்லையா. ஸோ சட்டங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், விமனை ப்ரொடெக்ட் பண்ண நியர்லி 240 laws இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, ஒண்ணு. ஸோ சட்டங்கள் கடுமையாக்கப்படணுமா அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடிய சட்டங்கள் அங்க கடுமையாகத்தான் இருக்கு. பட் ஏன்னா இப்ப நம்ம ஃபெமினிசம் அப்படின்னு வந்தாலே நிறைய இடத்துல சில பெண்களும் அதை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து, நான் ஆண்கள் மாதிரி இருக்கணும், ஆண்களுக்கு நிகராக குடிக்கணும், ஆண்களுக்கு நிகராக வந்து நான் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது விச் இஸ் நாட் அ ஃபெமினிசம். அது வந்து மேபி ஒரு சூடோ ஃபெமினிசமா இருக்கலாம், ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற ஆட்டிடியூடை நோக்கி ஒரு விஷயம் இருக்கலாம். பட் ரியல் ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எஸ் ஆக்சுவலி இப்போ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறோம் இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்துட்டு நம்ம நியூஸ் சேனல்ஸ் அந்த 2 நாளா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதான் முந்தா நேற்று நைட்டு இந்த கோயம்பேட் பப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், அதன் விளைவாக ஒரு உயிர் போயிருக்கு, பிளஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த பெண்ணை நோக்கி ஒரு விஷயங்கள், ஒரு சில விமர்சனங்கள் இங்க வைக்கப்படுது இல்லையா. அவங்க ஏன் வந்து அந்த டைம்ல வந்து போகணும், ஏன் அவங்க பப்புக்கு போகணும், ஏன் குடிக்கணும், பேரண்ட்ஸ் அவங்களை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்க கேள்விகளா வைக்கப்படுது. அட் த சேம் டைம் இங்க நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த மேனேஜ்மெண்ட்டை நோக்கி, தட் இஸ் அந்த பார் ஓனரா இருக்கட்டும், இல்ல லைசன்ஸ் ஹோல்டரா இருக்கட்டும், அவரை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்படியே முன்னாடி போனோம்னா, இந்த முதல் கட்டமாக 717 டாஸ்மார்க் மூட்டினாங்க இல்லையா, அப்போ ஒரு விஷயம் அங்க வைக்கப்பட்டது. 21 வயசு கீழே வரவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆல்கஹால் வந்து கொடுக்க கூடாது, தட் இஸ் செல்லிங் ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாத ஒரு விஷயம். அது மீறி உங்களுக்கு அவங்க ஏஜ்ல ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், தட் இஸ் ஐடிஸை நீங்க வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு 21 வயசுக்கு மேல இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அப்ப வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது, இது ஒன்லி டாஸ்மாக் மட்டும் தானா, இல்ல பார்ஸ் அண்ட் பப்ஸ்லயும் இது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டா, எஸ், ஆஸ் பர் ஆக்ட் இது வந்துட்டு பார்ஸ், பப்ஸ் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள். தட் இஸ் சர்விங் ஆர் செல்லிங் ஆஃப் ஆல்கஹால். அதாவது நம்ம சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அதுவுமே வந்து 21 வயசு கீழே பண்ணக்கூடாது, செல்லிங்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தட் இஸ் ஆஸ் பர் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 கீழையும், கூடவே ரூல் 11A சப்கிளாஸ் ஏ அண்ட் சப்கிளாஸ் பி ஆஃப் தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 2003 ஷாப்ஸ் அண்ட் பார்ஸ், இந்த ஆக்ட் கீழே 2 விஷயம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒன்னு 21 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து லைக் சர்வும் பண்ணக்கூடாது, செல்லும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இல்ல உங்களுக்கு அந்த ஏஜ்ல இருக்கிறது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உள்ள அலோவ் பண்ணும் போது அப்ப அந்த அவங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் அவங்க மீறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க என்ன ஆகும் அப்படின்னா, தட் இஸ் ஒன்னு முதல்ல சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் அண்டர் தமிழ்நாடு லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் ரூல்ஸ் 1981 கீழே அவங்களோட லைசன்ஸை வந்து பெர்மனண்டா வந்து லைக் கேன்சல் பண்ணிட்டா திரும்ப அவங்களால அப்ளை பண்ண முடியாத அளவுக்கான எஃபெக்டும் அந்த இடத்துல வரலாம். இல்ல ரெண்டாவது வந்துட்டு சீஷர் ஆஃப் ஸ்டாக், உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணக்கூடியதும் நடக்கலாம். மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படலாம். யார் மீது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் மீது எல்லாமே. ஏன்னா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க உள்ள அலோவ் பண்றது பவுன்சர்ஸ் தான் இல்லையா, தட் இஸ் பிரைவேட் பவுன்சர்ஸ். அந்த பவுன்சர்ஸ் உள்ள போகும்போது கண்டிப்பாக அங்க செக் பண்ணிட்டு அனுப்பியிருக்கணும், அது அவங்க பண்ணல. ஸோ செக்ஷன் 77 ஆஃப் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ஏன்னா பொதுவாகவே 18 இயர்ஸ் கீழே வரவங்க எல்லாமே ஜேஜே ஆக்ட்ல வந்துருவாங்க, ஜுவனல் ஆக்ட்ல வந்துருவாங்க. அதன்படி அந்த எம்ப்ளாயிஸுக்கோ இல்ல அந்த பாரோட ஓனருக்கோ என்ன ஆகும்னா 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட், தட் இஸ் ஜெயில் தண்டனை கிடைப்பதற்கான லைக் சான்சஸ் நிறையவே இருக்கு.
கடைசியாக ஜெனரல் பெனால்டி கொடுப்பாங்க. எப்படின்னா அண்டர் செக்ஷன் 24 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 கீழே 6 மாசம் சிறை தண்டனை ஆர் ஃபைன் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தட் இஸ் ஏன்னா இங்க எந்த ஏஜ் வரைக்கும் லிக்கர் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனல் ரூலோ நேஷனல் லாவோ கிடையாது. அந்தந்த ஸ்டேட் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கிறாங்க, எந்த மாதிரியான ஆக்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இது 18 21 25 இல்ல ட்ரை ஸ்டேட்ஸான்றது, அதாவது முற்றிலுமாக மது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு ஸ்டேட்டா அப்படிங்கிறது இங்க நமக்கு டிசைட் ஆகும். ESC இப்போதைக்கு வந்து ஒரு 7 பேர் இதுல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 7 பேரும் ஒரே கார்ல தான் போனாங்கன்னு சொல்லப்படுது. அது மஹேந்திரா XUV 700 இல்லையா? சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க அரெஸ்ட் ஆனது இந்த 7 பேர்: சுமன் சக்திவேல், பாலகுரு, கிஷோர் குமார், ராகுல், விமல், மோனசுந்தரம், தென் ஜோஷ்வா. இவங்க 7 பேர் மீதும் இப்போ கோயம்பேடு காவல்துறையினர்னால, தட் இஸ் போலீஸ் ஸ்டேஷன், கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் கீழே வரக்கூடிய போலீஸ் அபிஷியல்ஸ்னால ஒரு 4 செக்ஷன் கீழே எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது செக்ஷன் 103 மர்டர், செக்ஷன் 109 கிளாஸ் 1 அட்டெம்ப்ட் டு மர்டர். அதாவது நம்ம ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலுடைய விளைவு கொலையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செக்ஷன் 115 கிளாஸ் 2 ஆஃப் BNS அது என்ன சொல்லுதுன்னா வாலண்டரிலி காசிங் ஹர்ட், அதாவது அவங்கள தாமாக முன் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கொடூர செயலை வந்து நிகழ்த்துதல், அவங்களுக்கு அதன் விளைவாக அவங்களுக்கு அடிபடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது செக்ஷன் 351 கிளாஸ் 3 ஆஃப் BNS இது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், த்ரெட்டன் பண்றது. ஏன்னா இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சம்பவத்துல இருந்த ஒரு ஆணை அங்க சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இந்த மாதிரி எங்க கூட வந்த அந்த பெண், தட் இஸ் அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு இப்ப இறந்து போனாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து அத்துமீறாங்கன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. அதை நாங்க கேட்க போகும்போது அவங்க வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த பார்ல இருந்து பவுன்சர் வெளியே அனுப்பிட்டாரு. வெளியே வந்தும் எங்களை அவங்க வந்து பார்க்கிங்ல வச்சு நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டோம். 4 பேர், ஆக்சுவலி அந்த 4 பேர் போனதும் தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுல தவறு அப்படிங்கிறது ஒருத்தர் மீது கிடையாது, எல்லார் மீதும் இருக்கக்கூடியது தான், அதாவது கலெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி பப்புக்குள்ளேயும் வெளியும் வந்து அவங்கள வந்து த்ரெட் பண்ணதுக்காக கிரிமினல் இன்டிமிடேஷன் இந்த எல்லா செக்ஷன்ஸ் கீழேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 வருடம், 7 வருடம், 10 வருடம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம். மேக்சிமம் அப்படிங்கிறது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இல்லைன்னா 2 டெத் பெனால்டி அப்படிங்கிறது ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த 7 பேரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் அடுத்தடுத்து இங்க வந்து எவிடன்ஸ் சேகரிக்கப்படுற விஷயமா இருக்கட்டும், இல்ல விட்னஸஸ் வந்து அவங்க கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் ஆனது ஃபைல் பண்ணப்பட்டு ட்ரையல் ஆனது அடுத்த கட்டமாக இதுல கமெண்ட்ஸ் ஆகும். எஸ் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு சம்பவத்துல இந்த மாதிரி ஈடுபடும் போது, குற்ற சம்பவத்துல அதுல யூஸ் பண்ணப்படுற எல்லா விஷயமும் வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணப்படும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த 2 வீலரா இருக்கட்டும், ஏன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இடிச்சாங்கன்னு சொல்லப்படுது, இல்ல லைட்டா தான் ஷேக் ஆச்சுன்னும் போது 2வது வாட்டி திரும்ப இடிச்சதுலதான் வந்து ஒரு 100 மீட்டர் ஒரு இடைவெளிக்கு வந்து ஒருத்தவங்க போய் விழுந்தாங்க அப்படின்னும் அந்த தேய்ச்சிக்கிட்டே போன விஷயம் எல்லாம் சொல்லப்படுது இல்லையா? சோ கண்டிப்பாக இதுல யூஸ் பண்ணப்பட்ட அந்த வாகனமும் இங்கே சீஸ் பண்ணப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுறதுனா அகேன் அந்த கட்சி கொடிக்கு பின்னால சொல்லப்படுற ஒரு விஷயம், இவங்க எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் இல்லை, விச் மீன்ஸ் கட்சி பொறுப்புல இல்லை அப்படின்னும். அந்த சுமந்த் சக்திவேல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய மாமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த முக்குளத்தோர் புலிப்படையில அதுல இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொன்னு, அவங்க மெயினா இந்த கொடியை யூஸ் பண்ணது எதற்காகன்னு சொல்லப்படுதுன்னா, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு கன்ஃபர்ம்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாமே நமக்கு வந்து ஒரு தரப்புல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸா தான் இருக்கு. நமக்கு அது அஃபிஷியலா வர ஒரு விஷயம் வரும் இல்லையா, அகைன் ஃப்ரம் போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஆர் வரக்கூடிய விஷயத்தை தான் நம்ம முற்றிலுமாக உண்மை அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கட்சி ரீதியாக சொல்லும் போதும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. கூடவே முற்றிலுமாக அவங்க அந்த டிஎம்கே கட்சி கொடியை யூஸ் பண்ணதை வந்துட்டு இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லப்படுது. விச் மீன்ஸ் இந்த மாதிரி அவங்க ஆஃபன் இந்த பப்புக்கு, ரெஸ்டோ பார்க்கு எல்லாம் போயிட்டு வரும்போது போலீஸ் செக்கிங்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, ஓகே, அந்த மாதிரியான செயலுக்கு தான் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இது அப்படியே நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணோம்னா, போன வருடம் நடந்த ஒரு சம்பவம், இந்த ECRல பெண்களை பின்தொடர்ந்து போன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அபார்ட்மெண்ட் வரைக்கும். அப்பயும் அந்த கார்ல வந்து அங்க கொடியானது ஒண்ணு வந்து போடப்பட்டிருந்தது. அப்ப அங்கேயும் காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு, இவங்க டோல்கேட்டை வந்து ஃப்ரீயா வந்து பாஸ் பண்ணி போறதுக்காக, த்ரூ பண்ணி போறதுக்காக அந்த கட்சி கொடியானது யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பர்டிகுலர் கேஸ்லயும் இப்ப சொல்லப்படக்கூடிய தகவலா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலெக்டிவா ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஏன்னா இங்க என்ன ஆகுதுன்னா, திரும்ப திரும்ப அந்த சில பேர், எல்லாரும் நான் சொல்ல வரல, சொசைட்டில இருக்கக்கூடிய சில பேரோட பார்வை எப்படி இருக்குன்னா திரும்ப அந்த பெண்களை நோக்கி தான் இருக்கு. ஏன் அவங்க பப்புக்கு போனோம், ஏன் அவங்க குடிக்கணும், அவங்க வீட்டுல அவங்கள சரியா வளர்க்கல, இந்த மாதிரி நடந்ததுக்கு வந்து யாரும் அந்த ஒரு சின்ன இதுல கூட
சில சில பேர் வருத்தப்படுற மாதிரி அங்க எந்த ஒரு விஷயமும் தெரியல இல்லையா? இதே நம்ம வந்துட்டு என்னன்னா திரும்ப திரும்ப அந்த பெண்கள் குடிக்கிறது போறது வர்றது தப்புன்னும் போது, இங்க குடிக்கிறது யார் குடிச்சாலும் தப்பு தானே. பெண்கள் குடிச்சாலும் தப்பு தான், ஆண்கள் குடிச்சாலும் தப்பு தான். ஏன்னா அண்டர் 21 அப்படிங்கிறது பொதுவாக வைக்கப்பட்டிருக்க ஒரு விதி, ஒரு சட்டம் இல்லையா? அப்படி இருக்கும் போது சரி ஓகே, பெண்கள் ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதே அந்த ஆண்கள் எந்த இடமாக இருந்தாலும், ஏன்னா ஆண்களுக்கு அது எப்படி ஒரு விஷயம் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பப்புக்கோ ரெஸ்டோபார்க்கோ வந்தாலே அவங்க தப்பான போட்டுங்க இல்லையா? அவங்க உள்ள வந்து அவங்க திரும்பி பார்த்தாலே அது வந்து வெல்கமிங் சைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த கண்ணோட்டத்துல ஏன் ஆண்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்? ஏன்னா எந்த இடமாக இருந்தாலும் பெண்களோட பெர்மிஷன் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல புல்லிங்னு சொல்லலாம், இல்ல ஸ்டாக்கிங்னு சொல்லலாம். அது எல்லாமே விச் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ஆக்ஷன். அப்படி இருக்கும்போது அந்த ஆண்கள் அதுல ஈடுபட்டது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம். அதனை நோக்கி கண்டிப்பாக இந்த 4 பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணது அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் தவறான விஷயம். அதனை தாண்டி முதல்ல இதை உள்ள விட்டது யாரு? இந்த பவுன்சர் வந்து அது செக் பண்ணிட்டு உள்ள விட்டுருக்கணும் அப்படின்னும் போது, ஏன்னா அந்த பையன் கிட்ட அங்க கேட்கும்போது அந்த பையன் அவர் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, 1500 பாஸா இருக்கும், தட் இஸ் கப்பல் என்ட்ரி, இல்லைன்னா அவங்க டிஜே பாஸ் வச்சு உள்ள போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் நிறைய இடத்துல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த பவுன்சர் சில பேர் இருக்கும்போது காசு வாங்கிட்டு உள்ள விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. ஓகே, சோ இந்த விஷயம் வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்படணும் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரியான தகராறு அங்க நடக்குதுன்னு தெரியும் போது இமீடியட்டா அவங்க இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு. நமக்கு பிரச்சனை வேணாப்பா, உள்ள எதுவும் நடக்க வேணாம், வெளியில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வெளியில நீங்க போங்கன்னு சொல்லி விடுறது அப்படிங்கிறதும் விச் இஸ் நாட் அ ரைட் திங். ஓகே, அடுத்தது வரும்போது இந்த பாரோட ஓனர் ஒரு லைசன்ஸ் ஹோல்டர் இருக்கும் போது அவங்களும் இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அவங்களுடைய ஒரு டியூட்டி தான் இல்லையா? அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரை பாருக்குள்ள விடுறாங்க, ஓகே, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கலெக்டிவா வந்து நம்ம எல்லாரையும் இதுல வந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும் போது நம்ம அது எல்லாத்தையும் சரிவர அந்த கேள்வி கேட்கும் போதா இருக்கட்டும், இல்ல சரிவர அந்த புரிதலுக்கு உட்படுத்தும் போதுதான் மேபி எல்லார்கிட்டையும் அந்த சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா? நாளை பின்ன திரும்ப 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 அந்த பெண்களை நோக்கி மட்டுமே வைக்கும் போது இதை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் தப்பிச்சிடலாம் இல்லையா? சோ பெண்களை நோக்கி மட்டும் தான் ஒரு விஷயம் வைக்குது, நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம், குருட்டு நம்பிக்கை அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? சோ அதனால அந்த ஒரு சார்ந்து போகாம நம்ம இங்க யார் மீது தவறு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கலெக்டிவா எடுக்கும் போது நம்ம அந்த சேஞ்ச் அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்க அதுதான் வாய்ப்பு. மாறணுமா இல்ல கடுமையாக்கப்படணுமா அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி கடுமையாகத்தான் இருக்கு. ஏன்னா நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல வரக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெத் பெனால்டி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு. ஏன்னா இதே விளாத்திக்குளம் கேஸ்ல அகைன் பெண்ணுக்கு அகைன்ஸ்ட் நடந்த ஒரு விஷயம், அது எவ்வளவு கொடூரத்தன்மையோட இருக்குன்ற விஷயத்த லைக் கருத்தில் கொண்டுதான் அங்க டபுள் டெத் பெனால்டி அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சட்டம் கடுமையாக இல்லை அப்படின்னா இங்க கண்டிப்பாக இந்த டெத் பெனால்டி ஆனது டபுள் டெத் பெனால்டி ஆனது கொடுக்கப்பட்டிருக்காது இல்லையா? சோ சட்டங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா விமனை ப்ரொடெக்ட் பண்ண நியர்லி டு 40 லாஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, ஒண்ணு. சோ சட்டங்கள் கடுமையாக்கப்படணுமா அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடிய சட்டங்கள் அங்க கடுமையாகத்தான் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போறோம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா சில இடத்துல காவல்துறையினர் வந்து அலட்சியமாக இருப்பதன் விளைவு அதெல்லாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் அந்த இடத்துல திருத்தப்பட வேணும். ஏன்னா இப்போ ரீசனா நடக்கக்கூடிய விஷயத்துல தேவக்கோட்டையில ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? இதே மாதிரி கம்ப்ளைண்ட் எடுக்க மறுத்த காவல் அதிகாரிகள் எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதே வடபழனியில ஒரு சிறுவனுக்கு வந்துட்டு வன்கொடுமை கொடுத்த லைக் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவரு சஸ்பெண்ட் அண்ட் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காரு இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த விளாத்திக்குளம் கேஸ் 75 நாள்ல முடிக்கப்பட்டு 76வது நாள் ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ சூலூர்ல நடந்த விஷயமும் வந்து விரைந்து முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, 3 மாசத்துக்குள்ள கேசஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரல் டிலே அப்படிங்கிறது இல்லாம அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது எஃபெக்டிவா இருக்கிற பட்சத்துல எஸ், இந்த மாதிரியான தண்டனைகள் கடுமையாக இருக்கக்கூடிய தண்டனைகள் கொடுக்கப்பட தான் போகுது அந்த இடத்துல. அது ஒரு பக்கம். இன்னொன்னு, நம்ம திரும்ப இந்த தனிமனித சார்ந்த விஷயத்துல நம்ம திரும்ப மாற்றம்னு நம்ம என்ன சொல்றோம்? தண்டனை கடுமையா கொடுத்தோம்னா பயம் வரும்ன்றோம். அந்த பயம் வந்த மாதிரி இருக்கா? ஸோ விச் மீன்ஸ் சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின்ன்ற கான்செப்ட் தான். எப்போ ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா நீ நடந்ததுக்கு அப்புறம் இல்ல நடக்க வந்துச்சுன்னா நீ இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் நீ தப்பிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து ஆண் பிள்ளைகிட்டயோ ஆண்கள் கிட்டயோ போயிட்டு பொண்ணு மேல கை வச்சனாலோ இல்ல வைக்கணும்னு நீ நினைச்சினாலோ உனக்கு உன் லைஃபே போயிடும், உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தண்டனை இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பேர் சொல்றது இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். எஸ், ஆக்சுவலி இப்போ இந்த மாதிரி கேசஸ் அப்படின்னு போகும்போது இதுல நான் ஒரு விஷயம் வந்து மேபி பர்சனலா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா ரிலேட்டட் டு திஸ் ஃபெமினிசம் இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம ஃபெமினிசம் அப்படின்னு வந்தாலே
நிறைய இடத்துல சில பெண்களும் அதை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து நான் ஆண்கள் மாதிரி இருக்கணும், ஆண்களுக்கு நிகரா குடிக்கணும், ஆண்களுக்கு நிகரா வந்து நான் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது விச் இஸ் நாட் அ ஃபெமினிசம். அது வந்து மேபி ஒரு சூடோ ஃபெமினிசமா இருக்கலாம், தட் நான் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற ஆட்டிடியூடை நோக்கி ஒரு விஷயம் இருக்கலாம். பட் ரியல் ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு நிகராக நான் வந்து வேலைக்கு போகணும், நான் என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்திக்கணும், அந்த அளவுக்கு நான் வளரணும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதும் தான் இங்க வந்து ரியல் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதனை நோக்கி பெண்கள் வந்து ஜாஸ்தி இனிமே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னும், அட் த சேம் டைம் பெண்கள் இந்த மாதிரியான ஒரு தனி மனிதனை தனி விஷயத்தை சார்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதை முற்றிலுமாக பிளேம் பண்ணாம, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் நடக்குது இல்லையா, அந்த சம்பவத்தை நிகழ்த்தக்கூடிய ஆண்களையும் கேள்வி கேட்டாலே மேபி நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒரு கோயம்பேடு இன்சிடென்ட்டை வந்து நம்ம நடக்காம தவிர்க்கலாம்.